ஸோ இந்த 10 நாளுமே பார்த்தீங்கன்னா, சூப்பரான ட்ரெஸ்ஸஸ் நம்ம வந்து போட்டு போனோம். அழகா ரெடி ஆயிப்போம். இது எல்லாமே நடக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரசாதங்கள் இருக்கும். அதோடு சேர்த்து ஒவ்வொரு சுண்டலும் வந்து வைப்பாங்க. சுண்டல் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் எல்லோருமே வந்துட்டு விரதத்தில இருப்பாங்க. ஸோ காலையிலருந்து சாயந்திரம் வரைக்கும் கடவுள நினைத்து அம்பாளுடைய ஸ்லோகன் இதெல்லாம் மட்டுமே சொல்லி அவங்க வந்து விரதத்தில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான அந்த ஒரு ஸ்டாமினா, அந்த புரோட்டீன் வந்து கிடைக்கணும். அவங்க காலையிலேருந்து மிஸ் பண்ண அந்த புரோட்டீன் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த சுண்டல் வந்து நம்ம வந்து குடுக்குறோம் பெண்களுக்கு. ஸோ இந்த மாரி எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு காரணகர்த்தத்தோட தான் அவங்க வந்து ஒரு பண்டிகைய வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப நவராத்திரினா எப்படி வந்தது? இப்ப தீபாவளிக்கு ஒரு கதை இருக்கும். பொங்கலுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ அது மாரி நவராத்திரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரமுனி அப்படின்ற ஒரு முனிவர். அவர் வந்து என்ன பண்ணாரு, தான் தான் ரொம்ப வந்து முதன்மையானவன். நமக்கு கீழ தான் எல்லோரும் அப்படின்னு ஒரு ஆணவத்துல இருந்தாங்க. ஸோ அதன் விளைவா அவர் வந்து சித்தர்கள், முனிவர்கள் எல்லாரையுமே ரொம்பவே வந்து துன்புறுத்திட்டு வந்தாராம். ஸோ நமக்கே தெரியும் சித்தர்கள்ல, முனிவர்கள்ல பார்த்தீங்கன்னா, முதன்மையானவர் அகத்தியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகத்தியர் உட்பட அவர் வந்து எல்லாரையுமே வந்துட்டு ரொம்பவே வந்து துன்புறுத்திட்டு வந்திருக்காரு. அதன் விளைவா எல்லா முனிவர்களும் சேர்ந்து, "நீ வந்து எருமையா மாறிடு" அப்படின்னு சொல்லி ஒரு சாபத்த குடுத்திருக்காங்க.